பொறுமையில சில வார்த்தைகள்லாம் விழித்து விஜய நீங்க அவன் இவன் எல்லாம் இவ்வளவு நேத்து தூரம் பேசியிருந்தீங்க. மரியாதை கொடுப்பது என்பது என்னுடைய நாகரிகத்தையும் தமிழருடைய அறத்தையும் இருக்கிற கோபத்துல ஏதாவது கெட்ட வார்த்தை போட்டு திட்டாத அளவுக்கு நீங்க நல்லது நடந்துக்கோங்க. இல்ல இழப்பு அவருக்கு தான். என்ன அவருக்கு தான் இழப்பு இழப்பு. இழப்பு இழப்பு அவருக்குன்னா ஏன் களத்துல நிக்கல? உயிர் வணக்கம் உயிர் வணக்கம் உயிர் வணக்கம் சொன்னீங்களே, இப்ப இறுதி வணக்கம் செலுத்த கூட ஏன் வரல? 39 பேர் மரணம் அடைஞ்சிருக்காங்க, 36 பேர் பாடி உடனே கொடுக்கப்பட்டுருச்சு, 5 பேர் ஒரே ஊரை சார்ந்தவன், சின்ன சின்ன குழந்தைகள் இருந்திருக்காங்க. உங்களை பார்த்து ரசிச்சு கைத்தட்டி உங்களுடைய முதல் நாள் முதல் காட்சிக்காக திரையரங்க வாசல்ல காத்து கிடந்தவன், காலையில 6 மணில இருந்து 3 வேளை சாப்பாடு சாப்பிடாம தண்ணி குடிக்காம ஆக்சிஜன் கூட இல்லாம நெருக்கடியில நின்னு செத்து போயிருக்கான். ஒருத்த எங்கடா போன? நீ எங்கடா போன? எங்கடா போன? இல்ல நீ எங்க போன? இல்ல ஒரு யதார்த்த சூழலை புரிஞ்சு பேசுங்க துரைமுருகன். அந்த இடத்துல அவர் இருந்தால் அது சரியா இருக்குமா? மீண்டும் தலைவனா இருந்தா நின்றுக்கணும். இல்ல முடியாது. தலைவனா இருந்தா தன்னுடைய பேச்சுக்கு அவன் ஏற்கனவே லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ ஆயிடுச்சுங்க. என்ன லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ? 40 பேர் செத்து தேசமே திரும்பி பாக்குது, இந்தியாவே திரும்பி பாத்துருச்சு, எல்லாரும் பாத்துட்டு இருக்காங்க. எங்க அண்ணன் மறுபடியும் அவர் களத்துல எப்படி சீமானா இருந்திருந்தா அந்த இடத்தை விட்டு போயிருக்க மாட்டாரு. எங்க அண்ணன் சீமானா இருந்திருந்தால் அந்த இடத்தை விட்டு நகர்ந்திருக்க மாட்டாரு. கண் அசைவுக்கு கை அசைவுக்கு கட்டுப்பட வந்தாங்க தலைமுருகன். நீங்க கொஞ்சம் ஆசுவாசப்படுத்துங்க. என்ன ஆசுவாசப்படுத்து? இல்ல நீங்க வார்த்தையை விட வேண்டாம். அவருக்கு கொடுக்கப்பட்ட தகவல் இல்ல எனக்குமே சொன்னாங்க, நானும் விசாரித்தேன். நீங்க இந்த இடத்துல நிக்காதீங்க, இருக்காதீங்க, தயவு செஞ்சு நீங்க கிளம்புங்க. இல்ல அப்பலாம் யாரும் சொல்லலையே. காவல்துறை உயரதிகாரிட்ட நானும் பேசினேன், டிஎஸ்பி பேசினாங்க, நேத்து அந்த அதிகாரிட்ட பேசினேன், யாரும் அப்படி சொல்லல. சொல்லதை கேளுங்க. அவர் திருச்சி விமான நிலையம் 8 மணிக்கு சம்பவம் நடைபெறுது. 8 மணிக்கு சம்பவம் நடைபெறுது. 8:30 மணிக்கு அவர் வெளியே வராரு. அந்த கிரவுட்ல இருந்து வெளியே வராரு. வெளியே வராரா 10 மணிக்கு ஏர்போர்ட் போயிட்டாரு. கரூர்ல இருந்து திருச்சி பைபாஸ்ல அவர் போய் காத்திருந்தார். 15 நிமிடம் காத்திருக்கவில்லை. பொய் சொல்லாதீங்க மாதேஷ். 8:30 மணிக்கு கிளம்புறா, 10 மணிக்கு வந்தா 1:30. நான் திருச்சிக்கு கரூருக்கும் நான் 10 வருஷம் அணைஞ்சவன். மெடிக்கல் ரப்பா பைக்லயும் போயிருக்கேன், கார்லயும் போயிருக்கேன், பஸ்லயும் போயிருக்கேன். 8:30 மணிக்கு கிளம்புறாரு, 10 மணிக்கு ஏர்போர்ட் வந்துட்டாருங்க. 1:30 மணி நேரம் தாங்க பயணமே. என்னங்க போய் பேசிட்டு உட்கார்ந்திருக்கீங்க அப்பட்டவா? இல்ல அவருக்கு பிரச்சனை தெரியும்ல. அவரும் அத வந்து நம்ம கூட்டத்துல இப்படி நடந்தது அப்படி நல்லவனா இருந்தா திருச்சியில கோர்ட்யார்டு ஹோட்டல் இருக்கு, திருச்சியில உங்க கட்சிக்கார வீடு இருக்கு, ஆதவர்ஜனாவோட வீடு இருக்கு, தங்கலாமே. ஆதவர்ஜனா இது வரைக்கும் திருச்சி தான் இருக்காருன்னு சொல்றாங்க. நீங்க தங்கி இருக்கலாமே, ஏன் சென்னைக்கு வரணும்? ஏன் தனி விமானம் படிச்சு அவசரமாக சென்னைக்கு வர வேண்டிய தேவை என்ன? சரி வந்துட்டீங்கல்ல, இறந்து போயிட்டாங்கல்ல, 12 மணி நேரமா உங்களுக்கு ஒரு ட்வீட் போட